You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து இந்த நித்திய ஜீவனை குறித்து நாம் போதகர்களோடு கூட இணைந்து நாம் தியானம் பண்ணி கொண்டு வந்தோம். ஆனால் இந்த மாதம் அதிகமான ஊழியத்தின் காரியங்கள் நிமித்தமாய், இயற்கையின் காரியங்கள் நிமித்தமாய், அங்கங்கே வேலைகள், பலவீனங்கள் அப்படிலாம் இருக்கிறதுனால தொடர்ச்சியாக கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுக்கு வழங்குவதற்கு தேவன் உதவி செய்கிறார். கர்த்தர் இம்மட்டமாக என்னை பலப்படுத்தி நிலைநிறுத்தி இருக்கிறபடியால் அவர் நாம மகிமைப்படட்டும். எத்தனை பேர் பார்க்குறாங்க என்பது எனக்கு முக்கியம் அல்ல, அறிவிக்க வேண்டியது எனக்கு சொல்லப்பட்ட விஷயம். அறிவிப்பதுக்கு கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறார், அறிவித்து கொண்டிருக்கிறேன். கேட்கிறவர்களுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்பதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். வசனம் முக்கியம் என்று நினைத்தவர்கள் வசனங்களை கவனிக்கட்டும், மற்றவங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளட்டும், வசனத்தின்படி வாழ்க்கை அமைத்து கொள்ளட்டும். அவர் வராரு, அவர் நியாயம் தீர்ப்பார். எல்லா காரியத்திலும் துல்லியமாய் நம்மை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். காரணம், நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் கடைசி நாட்களின் கடைசி பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நடந்து கொண்டிருக்கிற இந்த யுத்தம் நிற்க போகிற யுத்தம் அல்ல, அது தொடர்ந்து அதிகரிக்க போகிற யுத்தம். பயங்கரமான சேதங்கள் வெகு சீக்கிரத்தில் நாம் பார்க்க போகிறோம். பலவிதமான சூழ்நிலைகள் உலகம் போகிறத நம்ம பார்க்க போகிறோம். பெரிய இடுக்கணங்கள் இந்த நாட்களில் வரும், கொள்ளக்கூடிய வியாதிகள் வரும், பஞ்சம் வரும், நெருக்கம் வரும், போராட்டங்கள் வரும், மனுஷர்களுக்கு தத்தளிப்பு வரும். பலவிதமான சூழ்நிலைகளை நாம் நிச்சயமாய் சந்திக்க போகிறோம். இவைகளெல்லாம் நமக்கு முன்பதாய் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த 2024ஆம் ஆண்டில் இந்த டிசம்பர் மாதத்தில் நாம் பயணப்பட்டு முன்னேறி கடந்து போவதற்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டி இந்த நாட்களில் நம்மை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். தொடர்ச்சியாய் அவரே நம்மை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல, அவர் மனம் மாறி விடுகிறவர் அல்ல. அவர் சொன்னதை சொன்னபடியே செய்து முடிக்கிற தேவன். இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்வீர்களானால் நிச்சயமாய் உலகத்தில் எந்த சூழ்நிலை நடந்தாலும் கண்ணிமைக்க நேரத்தில் நாம் அவர் சமூகத்தில் நிற்பதுக்கு தேவன் உதவி செய்வார். ஒருவேளை மரணமே நேரிட்டாலும் நம் சரீரம்தான் இந்த உலகத்தில் அடக்கம் பண்ணப்படும். நம்முடைய ஆத்துமா நிச்சயமாய் பரதேசியில் இளைப்பாரும், கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தீங்கன்னா. ஆனால் அதுக்குள்ளே எக்கால சத்தம் கேட்குமானால் மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம், மறுரூபமாக்கி எடுத்துக்கொள்ளப்படுவோம். அந்த மகிமையின் பிரசனத்துக்குள்ளே நாம் பிரவேசிப்போம். இந்த 2 சூழ்நிலையும் சந்திப்பதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். எவ்விதமாய் ஆயத்தப்பட வேண்டும் என்பதை தான் வேதத்தில் பலருடைய சாட்சிகளை உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து வழங்கி வந்தோம். தாவீதை குறித்து பார்த்திருக்கிறோம், சாமியேலை குறித்து பார்த்திருக்கிறோம், சிம்சோனை குறித்து பார்த்திருக்கிறோம், சவுலை குறித்து பார்த்திருக்கிறோம், இயேசு சொன்ன வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம், யோவான் பிரசங்கித்த பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம், நோவாவை குறித்து பார்த்தோம், தானியேலை குறித்து பார்த்தோம், யோபை குறித்து பார்த்தோம். இவைகளெல்லாம் ஒவ்வொன்றாய் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காய் தொடர்ந்து தியானத்துக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். காரணம், இந்த உலகத்தில் தேவனோடு கூட நாம் இருக்க வேண்டுமானால் நீதி உள்ளவர்களாய் வாழ வேண்டும். நாம் நம்ம சொந்த பலத்தினால் நீதி உள்ளவர்களாய் வாழ முடியாது. பரிசுத்த ஆவியின் பலத்தோடு கூட இந்த உலகத்தில் உள்ள பாவங்களை நம்மால் மேற்கொள்ள முடியும். சாத்தான் அவனும் தன்னுடைய தூதர்களும் கலைகளை விதித்து கொண்டே இருப்பார்கள். அவன் வான மண்டலத்திலிருந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறான். யாரெல்லாம் கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழணும்னு விரும்புகிறாங்களோ அவங்களை எப்படியாகிலும் பின்மாற்றத்தில் இழுக்கணுன்ற முயற்சியில் அவன் மிக துல்லியமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அவன் வேலையில் அவன் ரொம்ப தெளிவாக இருக்கிறான். ஆகையால் தான் இன்றைக்கு சுவிசேஷம் அறிவிப்பது பெரிய விஷயம் இல்லை, அதை கேட்பதும் பெரிய விஷயம் இல்லை, அதன்படி நடக்கிறோமா என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். வசனத்தின்படி நடக்கிறோமா? நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு நேராய் திருப்பப்பட்டிருக்கிறதா? நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் ஆண்டவருக்கு ஏற்றக்கூடியதை சிந்திக்கிறதா, தியானிக்கிறதா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். உலகத்தில் ஊழியம் செய்கிற போர்வையில் பலர் இடரல் அடைந்து உலகத்தின் ஐஸ்வர்யத்துக்கு பின்பதாய் ஓடுகிற கூட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். பேர், பெருமை, புகழ் வேண்டாம் என்று சொல்லி அதையே நாடுகிற கூட்டத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம்.
அவங்கெல்லாம் யார் யாருன்னு சொல்லணும்னு எனக்கு கர்த்தர் சொல்லலை. அதை பற்றி நான் நியாயம் தீர்ப்பதுக்கு நான் ஆளும் இல்லை. ஆனால் இவைகளெல்லாம் சம்பவிக்கும் போது நிறையா பேர் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலத்தை மறுதளிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை வேதத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க ஊழியம் செய்கிற போர்வையில் இல்லை கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிற அந்த போர்வையில் வாழ்ந்து கொண்டு தேவனை விட்டு விலகி வாழ்கிற ஏராளமான பேர் இருக்கிறாங்க. ஆனால் அதுலேயும் நீங்கள் பார்ப்பீங்கன்னா கர்த்தருக்காக உறுதியாக நிற்கக்கூடிய கொஞ்சம் ஆட்களாவது நம்ம தேசத்தில் தேவன் வைத்திருக்கிறார். அவங்கள என்ன முடியும், பார்க்க முடியும். ஏன்னா அவங்க கனிகளால் நாம் அவர்களை தெரிந்து கொள்ள முடியும். பணமும் பொருளும் சம்பாதிக்கிற நோக்கத்தோட யார் ஊழியம் செய்தாலும் யார் தேவனை பின்பற்றினாலும் பிரயோஜனம் இல்லை. பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாம் இந்த உலகத்தோடு கூட மடிந்து போகக்கூடிய காரியங்கள். ஆனால் எதுவுமே நித்தியத்துக்குள் பிரவேசிக்காது. உன் ஆத்துமா மாத்திரம்தான் நித்தியத்துக்குள் பிரவேசிக்க போகிறது. அந்த ஆத்துமா நித்தியத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் வசனத்தின்படி நடந்தால்தான் நாம் முன்னேறி கடந்து போக முடியும், தவிர அப்படி இல்லையானால் முடியாது என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் காண்பித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஏற்கனவே தியானித்த வசனம்தான், ஆனால் இதிலிருந்து வேற ஒரு சில உண்மைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இதை யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் எழுதுகிறார். 5ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. Most surely I say to you, he who hears my word and believes in him who sent me has everlasting life and shall not come into judgment but has passed from death to life என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, என் வார்த்தைகளை கேட்டு என்னை அனுப்பினவரை நீங்கள் நம்பும் போது உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நீங்கள் ஆக்கினி தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்துக்கு ஏதுவாய் இல்லாமல் ஜீவனுக்கு ஏதுவாய் இருப்பீர்கள் என்பதாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, Most surely I say to you, the hour is coming and now is when the dead will hear the voice of the Son of God and those who hear will live என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வசனத்தை கேட்கிறவன் வாழ்ந்திருப்பான். அப்போ வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவன் வாழ்ந்திருப்பான். ஆக்கினி தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை சந்திக்காமல் ஜீவனுக்குரியவர்களாக இருப்பீர்கள் என்பதாக வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா நல்லா தெரிஞ்சுங்க, இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்னபடியே யாரெல்லாம் தன் வாழ்க்கை அர்ப்பணித்து நடந்து கொண்டிருக்கிறாங்களோ, உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மத்தியில் அவர்கள் ஒருவேளை ஒதுக்கப்பட்டவர்களாய் காணப்படலாம். ஆனால் அவங்க இருதயம் தேவனோடு கூட இணைக்கப்படுமானால் அவர்கள்தான் கன்னிமிக்க நேரத்தில் மறுரூபமாக போகிறார்கள். நாம் அந்தபடி வாழணும். இன்னைக்கு நான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய வசனத்தை உங்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறேன். ஆவியானவர் உணர்த்துகிறதை உங்களுக்கு நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கை எப்போ முடியும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அந்த வாழ்க்கை இந்த உலகத்தில் முடிவதற்குள்ள நான் கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ வேண்டும். கிறிஸ்துவுக்கு ஏற்ற சிந்தையுடையவனாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்வேனால் தான் நாம் மரித்தாலும் உயிரோடு எழும்பி அங்கே பிரவேசிக்க முடியும். உயிரோடு இருந்தாலும் மறுரூபமாகி அங்கே நிற்க முடியும். அப்படி இல்லையானால் நானும் கைவிடப்படுவேன் என்பதை நான் ரொம்ப துல்லியமாய் அறிந்து வைத்திருக்கிறேன். ஆகையால் இந்த உலகத்தில் நமக்கு போராட்டம் இருக்குது. எப்போவுமே போராட்டம் இருக்குது. சாத்தான் நம்மளை விடுறதே கிடையாது. அவன் எந்த விதத்திலையாவது நம்மை கரைப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோடவே சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஒரே ஒரு விஷயம் ஆகணும், நம்ம நித்திய தேவனோடு கூட பிரவேசிக்க கூடாது. ஆனால் நித்திய ஜீவனுக்குள் நாம் பிரவேசிக்க கூடாது என்ற காரணத்தில் தான் அவன் என்ன செய்கிறான்னா, பல தந்திரமான காரியங்களை நமக்கு முன்பதாய் வைத்து நம்மை சோர்வடைய செய்து நம்மை பலவீனப்படுத்தி எல்லா தீமைக்கும் நம்மளை உட்படுத்துகிறான். எப்படி ஆகிலும் நம்மை கர்த்தர்கிட்ட பிரிக்கணும். எப்படி ஆகிலும் அவருடைய அன்பிலிருந்து நம்ம வெளியே வரணும். தேவனுக்கு விரோதமாக நம்ம பாவம் செய்யணும். நல்லா யோசித்து பாருங்க. இதை தான் அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். எத்தனை முறை மன்னிப்பு கேட்குறோம், ஆனால் திரும்பவும் அநேக பலவீனங்களுக்குள்ள, அநேக தேவனுக்கு விருப்பம் இல்லாத செயல்களுக்குள்ள நாம் பிரவேசிக்கிறோம். யோசித்து பாருங்க. அந்த நேரத்தில் எக்கால சத்தம் கேட்டுருச்சுன்னா நம்முடைய நிலைமை என்னன்றது யோசித்து பாருங்க. உங்கள் நிலைமை என்ன என்பது யோசித்து பாருங்க. 24 மணி நேரமும் நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்.
தேவனோடு கூட நடக்கணும். அதுதான் நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள். உன்னை என்ன அடையாளங்கள் உங்களுக்கு காண்பிக்கணும்? ஆண்டவர் சொல்றாருல, யுத்தத்தின் செய்திகளும் கேள்விப்படுவீர்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே என்று எழுதப்பட்டிருக்குதுல்ல. பஞ்சங்களும் பட்டினியும் பூமி அதிர்ச்சிகளும், எத்தனை அழிவு. மழைகள் வந்தா இப்ப எத்தனை அழிவு எங்கெங்க உண்டாய் கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் நேற்று பாருங்க, இந்தியா தேசத்துல திருவண்ணாமலையில 7 பேர் ஒரே இடத்துல ஒரு வீட்டுக்குள்ள புதைந்து அப்படியே மரித்து போனார்கள். செய்தி கேட்கலையா? அவங்க நினைச்சாங்களா செத்துருவோன்னு சொல்லிட்டு? அவங்க யோசித்தாங்களா நம்ம மரிக்க போகிறோம்னு சொல்லிட்டு? இல்லையே, அவர்களுக்கு அந்த மரணம் நேரிட்டதே. இன்னைக்கு இதுலயும் பயங்கரமான கொடுமையான காரியங்கள் நம்மை சுத்தி நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா? இன்னும் என்ன அடையாளங்களை காண்பிக்க வேண்டும்? நல்லா புரிந்து கொள்ளுங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. வேதத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் நம்முடைய கண்களுக்கு முன்பதாய் துல்லியமாய் ஆண்டவர் நிறைவேற்றி கொண்டு வருகிறார். ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல தெளிவா சொல்றாரு, என் வார்த்தையை கேட்டு என்னை நம்புகிறவன், என்னை அனுப்பினவரை நம்புகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என் வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். அப்படியானால் அவர் போதித்திருக்கிற வசனங்கள் எல்லாவற்றையும் வாசித்து 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 அதை நீங்கள் கை கொள்ள வேண்டும். எதை செய்ய சொன்னாரோ அதை செய்யணும். எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை செய்யக்கூடவே கூடாது. தேவனோடு இணைந்து வாழ நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ளணும். அன்னைக்கு அந்த ஆதாமும் ஏவாளும் கொஞ்ச நேரத்தில் கர்த்தருக்கு கீழ்ப்படியாத காரியத்தை அவங்க செஞ்சதுனால தான் இன்னைக்கு உலகமே மரணம் என்ற ஒரு இருளுக்குள்ள போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் அந்த மரணம் என்ற இருளை இயேசு இந்த உலகத்துக்கு வந்து ஜெயித்தபடியால் அந்த மரணத்தை நாம் ஜெயிக்கக்கூடியவர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த மரணத்தை நாம் ஜெயிக்க வேண்டுமானால் சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் அல்ல, வேதத்தை வாசித்து வேதத்தின்படி நடக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். உலகத்தில் அக்கிரமங்கள் பெருகி கொண்டிருக்கிறது, அக்கிரமங்கள் மிகுதியாய் கொண்டிருக்கிறது, அநியாயங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. அங்கங்க பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள், வாதைகள், பொல்லாப்புகள் நேரிட்டு கொண்டே இருக்கிறதை நாம் கண்கூடாய் பார்த்து கொண்டிருக்கிறோமே. இந்த காலத்தில் தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ நம்ம அர்ப்பணிக்க முடியாமா? ஆண்டவர் நமக்கு பலன் தருவார். தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ நம்மால் அர்ப்பணிக்க முடியாதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடக்க நம்மளால முடியாதா என்ன? ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அர்ப்பணிக்கணும். தீமைகள் எல்லாம் கர்த்தர் விலகி காத்து நன்மையான பாதையில நம்மை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகையால் தானே போதிக்கிறாரு, அதனால தானே நம்ம சொல்லிக் கொடுக்கிறாரு. அப்ப நம்மால எதுக்காக தேவனோடு நடக்க முடியல? இந்த உலகத்துல வஞ்சிக்கக்கூடிய கூட்டங்கள், பெரும்பான்மையானவர்கள் எழும்பி வந்து அநேகரை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். தவறான சத்தியங்களுக்குள்ள வழிநடத்துகிறார்கள். தவறான தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கித்து ஏதோ ஒரு மூல வசனத்தை பிடித்து கொண்டு அதன் பிரகாரம் இது நல்லது என்று சொல்லி அநேகரை தேவனை விட்டு அந்த மனத்தை வழுவ செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவனோடு கூட நடக்க நம்மை நாமே அர்ப்பணிக்கும் போது உண்மையாகவே ஆண்டவர் மேன்மையான காரியங்களை செய்து நம்மை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். மரணம் நேரிடுமானால் நிச்சயமாய் நீ தேவனோடு கூட பிரவேசிப்பையா என்பதை யோசித்து பார். காரணம், உலகத்தில் சொந்த இஷ்டத்தின்படி நடந்துவிட்டு ரொம்ப சுலபமா அங்க போயிடலாம் அப்படின்னு யோசிக்காதே. ஞானஸ்தானம் பெற்றுட்டேங்க, நான் ராபோஜனத்துல இல்ல பந்தியில பங்கு பெறுகிறேன், ஆலயத்துக்கு போகிறேன், வசனத்தை கேட்கிறேன், வாசிக்கிறேன், என் படுக்கையிலே நான் வேதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறேன், நான் வேதத்தை சுமந்து கொண்டிருக்கிறேன். இவைகளெல்லாம் மனிதர்கள் பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறவர். உன் இருதயம் கர்த்தருக்கு நேராய் சரியாய் இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். உன் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கிக்கொள். தீமையை விட்டு விலகு. நன்மையான பாதையில் நடக்க உன் அர்ப்பணித்துக்கொள். போராட்டம் இருக்கும். இந்த மூச்சு இருக்கிற வரைக்கும் நமக்கு போராட்டம் இருக்கும். சரீர உணர்வுகள், உணர்ச்சிகள் எல்லாம் நமக்கு விரோதமாய் செயல்பட பல விதத்துல நம்மளை நிற்கும். ஆனால் அவைகளெல்லாம் தாண்டி நம் ஜெயமாய் நிற்க வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் வார்த்தைகளை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கும் போது நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கணி தீர்ப்புக்கு உட்படாமல் அவன் மரணத்திலிருந்து ஜீவனுக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஆக்கணி தீர்ப்பை நம்ம தப்பித்து அங்க நிற்கணும் அப்படின்னா, நியாய தீர்ப்பு நாளிலே நம்ம அங்கே நிற்கக்கூடாதுன்னு சொன்னால், அவர் வசனத்தை கேட்டு அவரை அனுப்பினவரை விசுவாசிக்கணும். வசனத்தை கேட்டுன்ற ஒரே வார்த்தை தான் இருக்குது. ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அதெல்லாம் கை கொண்டு நடக்கணும். ஏன்னா அவைகளெல்லாம் நமக்கு பிரசங்கிக்கப்பட்டிருக்குல்ல. மத்தேயு தன்னுடைய புத்தகத்தில் இயேசு என்னெல்லாம் பிரசங்கித்தார் என்பதை ரொம்ப துல்லியமாக எழுதி வச்சிருக்கிறார்.
இதை கேள்விப்பட்ட லூக்காவும் எழுதுகிறார், மார்க்கும் எழுதுகிறார், கூடவே இருந்து பார்த்த யோவானும் எழுதுகிறார். தேவனால் அழைக்கப்பட்டு நடத்தப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் கூட நிருபங்கள் எழுதி வைத்திருக்கிறார், பேதுரு எழுதி வைத்திருக்கிறார். இவைகள் எல்லாம் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? அதன்படி நடப்பதற்காக, அதன்படி வாழ்வதற்காக. வசனத்தை கேட்டு விட்டு மாத்திரம் போயிட்டா பெரிய விஷயம் இல்லை. நல்லா ஜெபிக்கிறவங்க இடத்துல கடந்து போய் 3 நாள் இருந்துட்டு நல்லா ஜெபம் பண்ணிட்டு திரும்ப கடந்து வந்து பழையபடியே உன் வாழ்க்கை வாழ்ந்தினா பிரயோஜனம் இல்லை. கேட்கிற வசனத்தின்படி நடக்கணும், வாசிக்கிற வசனத்தின்படி நடக்கணும். அப்படி நடக்கும் போதுதான் ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தையும் மகிமையையும் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் நிரந்தரமாய் வாழப்போவது இல்லையே. உலகத்தில் எத்தனை நாட்கள் வாழ முடியும்? யோசித்து பாருங்க. 70-80 ஆண்டுகள் சொல்லப்பட்டிருந்தாலும் நமக்கு 60 ஆண்டு தாண்டுமா என்ற ஒரு நிபந்தனை இந்த நாட்களில் ஏற்பட்டிருக்கிறது. நீங்க பார்த்தீங்கன்னாக்கா யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற அந்த பகுதிகளிலே லட்சக்கணக்கான உயிர்கள் போயிருக்கிறது என்பதாய் சொல்லப்படுகிறது. கர்த்தர் தான் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஏற்று வாழ்ந்தாங்களோ அவங்க எல்லாம் பரதேசியில போய் இலை பாரி கொண்டிருப்பாங்க. எத்தனை பேர் கிறிஸ்துவே அல்லாமல் மரித்தார்களோ அவர்கள் பாதாளத்தில் ஆக்கினி தீர்ப்புக்காக வைக்கப்பட்டிருப்பார்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க போகிற விஷயங்கள். இதை முன்கூட்டி ஆண்டவர் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டே இருக்கிறார். அறிவித்துக் கொண்டே இருப்பதற்கு காரணம் என்ன? இயேசு நம்மை மிகவும் நேசிக்கிறார். இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார். உங்க வாழ்க்கை நிலைமை மாறணும்னு விரும்புகிறார். உங்க சிந்தை மாறணும், உங்க எண்ணம் மாறணும், உங்க யோசனை மாறணும், உங்க பழக்க வழக்கங்கள் மாறணும், உங்க நடவடிக்கை மாறணும் என்பது ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்தி காண்பிக்கிறார். தேவனுக்கு ஏற்ற ஒரு செயல் வாழ்வதற்கு இந்த உலகத்தில் அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். தவறாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு உலகம் ரொம்ப இன்பமா இருக்கும். தவறாய் சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு பணம் சம்பாதிப்பது ரொம்ப இன்பமாய் இருக்கும். நியாயத்திற்கிற தேவன் வெளிப்பட போகிறாரே. இது ஒரு 70-80 வருஷம் உள்ள வாழ்க்கை. அது 7 வருஷம் ஆட்டுக்குட்டியின் கல்யாணம், 1000 வருஷம் இதே உலகத்தில் அரசாட்சி, நித்தியமாய் தேவனோடு கூட வாழ போகிற விஷயம். இந்த சின்ன காரியத்தில் நீ உண்மையா இல்லாவிட்டால் எப்படி அந்த பெரிய காரியத்துக்குள் உன்னால பிரவேசிக்க முடியும் என்பதை யோசித்து பாருங்கள். தேவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டுமானால் தேவனுக்கு ஏற்ற செயல்களை செய்ய வேண்டும். தேவனுக்கு ஏற்ற செயல்களை செய்ய வேண்டுமானால் தேவன் போதித்திருக்கிற வசனங்களை வாசிக்கணும், இல்லை பிரசங்கத்தை கேட்கணும். போதிக்கக்கூடியவர்களுடைய பிரசங்கத்தை கேட்கணும், வசனத்திலிருந்து சொல்லப்படுகிற காரியத்தை கேட்கணும். நான் சொல்றேன் பாருங்க, நம்ம வாழ்க்கையில சரீரத்துல பலவீனங்களை மாற்றுறதெல்லாம் இயேசுக்கு லேசான காரியம். தூசி அதெல்லாம். அது எவ்வளவு பெரிய கேன்சர் வியாதினா இருக்கட்டும், மரணத்தில் இருந்தவங்களே ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்பி வெளியே கொண்டு வந்தார். ஏன் லாசருவின் வாழ்க்கையில செய்யலையே ஆண்டவர்? 4 நாள் ஆயிடுச்சு. அவங்க சகோதரிங்க சொல்றாங்களே நாரி போய் இருக்கமேன்னு சொல்றாங்களே, அவரை எழுப்பி வெளியே கொண்டு வரவில்லையா? சாதாரணமான காரியம். அப்ப இன்றைக்கு அதை மாத்திரம் நோக்கமாய் கொண்டு நீ இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பாயானால் நீ அந்த சுகத்தை பெறவியோ இல்லைன்னு எனக்கு தெரியாது. உன் நித்திய ஜீவனை நீ இழந்து போவாய். நீ நித்தியத்து மேல நோக்கமா இருப்பீனா, பரலோகத்தின் மேல நோக்கமா இருப்பீனா, ஆண்டவர் உன்னை அங்கேயும் கொண்டு போவதற்கு உருவாக்குவார். இந்த உலகத்தில் நீ வாழுகிற வரையும் உன்னை ஆரோக்கியமாய் பாதுகாப்பார். எல்லா சத்துருவின் தந்திரங்களுக்கும் அந்தகாரனின் ஆதிக்கங்களுக்கு விலகி காத்து நன்மையான பாதையில தெளிவாய் நம்மை வழிநடத்துவதற்கு இயேசு உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆகையால் தான் இயேசுவை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் போதித்து கொண்டே இருக்கிறோம். அவர் தான் எல்லா தீமைக்கும் விலகி காக்கிறவர். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கையை நீங்க பாருங்க, உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்தார். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இயேசு போதித்திருக்கிறதெல்லாம் பரலோக ராஜ்யத்தை குறித்து போதித்திருக்கிறார். பரலோக ராஜ்யத்தின் மீது நோக்கமா இருக்க வேண்டும் என்று போதித்திருக்கிறார். அப்படி வந்த அந்த வசனத்தை கேட்டவர்களுக்கு தான் ஆண்டவர் சுகப்படுத்தினார். அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டு சொந்த இஷ்டமா உலக இச்சைகளில் நீ மடிந்து விழுவதை பார்க்கிறோம். உன் கண் இல்லைனாலும், உன் கை இல்லைனாலும், உன் கால் இல்லைனாலும், அவைகள் இல்லாத நீ பரலோகத்து ராஜ்யத்தில் பிரவேசி, அது உனக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். இந்த கண்ணு நிமித்தமாய் தவறு செய்து, காலின் நிமித்தமாய் தவறு செய்து, கையின் நிமித்தமாய் நீ தவறு செய்து இதை செய்கிற தவறினால் உன் ஆத்துமா நரகத்தில் தண்டிக்கப்படுவதை பார்க்கிலும் இவைகள் இல்லை என்றாலும் நீ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்ற அவ்வளோ முக்கியத்துவத்தை கொடுத்து ஆண்டவர் பேசுகிறதை யோசித்து பாருங்கள்.
ஆண்டவர் இந்த வசனங்கள் எல்லாம் என்னோடு கூட பேச ஆரம்பித்த பிறகு எனக்குள்ள பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். 27 வருஷமா இந்த ஊழிய பாதையில் இருந்தாலும் சில மாதங்களாய், குறிப்பா இந்த வருஷத்துல ஆண்டவர் என்னை வழிநடத்தின விதங்களை யோசிக்கும் போது பிரமிக்கத்தக்கதாக இருக்கிறது. குறை இல்லாமல் நான் இல்லை, எனக்குள்ள குறைகள் இருக்கிறது. அந்த குறைகள் எல்லாம் நீங்கி நான் நிறைவை பெற வேண்டும் என்று போராடி கொண்டே இருக்கிறேன். ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன், எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற நீதியின் கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்வேன். நாமும் இந்த உலகத்தில் போராடிதான் ஆக வேண்டும். ஜெயிக்கணும்னா போராடிதான் ஆகணும். எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி வாழ்ந்துதான் ஆகணும். தேவன் சொல்லுகிறபடி கேட்டு அதன்படியே நடக்கணும். அப்போதுதான் ஆண்டவர் பலப்படுத்தி நம்மை நிலைநிறுத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். சத்துருவின் எல்லா தந்திரங்களுக்கும் அந்தகாரனின் ஆதிக்கங்களுக்கு விலகி காத்து நன்மையான பாதையில தொடர்ந்து வழிநடத்தி கொண்டு போவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். தேவனோடு இணைந்து வாழுகிற ஒரு அனுபவம். அப்படி நீங்க வாழதான் கர்த்தர் இந்த உலகத்தில் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். இந்த உலக வாழ்க்கையில் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். நீங்க பரலோகத்தை எதிர்நோக்கி வாழ்ந்து பாருங்க. இந்த உலகத்தில் உங்களுக்கு சேர வேண்டிய எல்லா காரியத்தையும் கர்த்தர் சேர்த்து கொண்டே இருப்பார். உங்களுக்கு வர வேண்டிய எல்லா நன்மையையும் ஆண்டவர் கொண்டு வந்து கொண்டே இருப்பார். எல்லா குறைகளையும் ஆண்டவர் நிறைவாக்கி கொண்டே இருப்பார். எல்லா தீமைக்கும் தேவன் விலகி காத்து அற்புதமான பாதையில உங்களை நடத்தி கொண்டே இருப்பார். தேவனோடு கூட இணைந்து வாழுகிற ஒரு அனுபவம், தேவனையே சார்ந்து வாழ்கிற ஒரு அனுபவம். உலகம் சோரம் போய் கொண்டிருக்கிறது. உலகம் இருளால் நிரம்பி இருக்கிறது. அப்போ இருந்ததை பார்க்கிறோம். இந்த 20 வருஷம், இந்த 24 வருஷம், எப்போ இந்த செல்போன், எப்பொழுது இந்த சமூக வலைத்தளங்கள் ஜனங்களுக்குள்ள வந்து பரவ ஆரம்பித்து இன்னைக்கு எல்லாரு கரங்களிலும் அவைகள் இருக்கிறதோ, அப்பவே இந்த உலகத்தின் காரியங்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்வதற்கு ஏராளமானவர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவனுக்காக ஊழியம் செய்கிறவர்களை கொண்டு நிறைய பேர் போராட்டங்களுக்குள்ள சிக்கிக்கொண்டு வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். மனம் திரும்ப வேண்டும். தேவனுக்கு முன்பதாய் இருதயத்தை சுத்திகரிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அந்த வசனத்தின்படி உங்க வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்வீர்களானால் இயேசு உங்க வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்வார். ஆகையால் தான் இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வசனத்துக்கு ஏற்ற உங்களால் வாழ முடியாதா? யோசித்து பாருங்க. தேவனுக்கு ஏற்ற மாதிரி வாழணும். நீங்க பார்த்தீங்கன்னா ரோமருக்கு எழுதுகிற நிருபத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 16ஆம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. But they have not all obeyed the gospel. For Isaiah says, Lord, who has believed our report? So then faith comes by hearing and hearing by the word of God என்பது எழுதப்பட்டிருக்கு. இவர் சொல்றார்கள், யார் சுவிசேஷத்தை கேட்டு கீழ்ப்படிந்தார்கள்? ஏசாயா சொல்லவில்லையா? நாம் அறிவித்ததை யார் ஏற்றுக்கொண்டார்கள்? விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தையை கேட்பதினால், கேட்டுக்கொண்டே இருப்பதினால் வரும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசம் உனக்குள் வரும்போது, தேவனை பின்பற்றவனை நீ அர்ப்பணிக்கும் போது, ஆக்கனி தீர்ப்புக்கு உட்படாமல் அதை தப்பித்துக் கொண்டு இரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவத்தோட முழுகி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் ஞானஸ்தானம் எடுத்த அனுபவத்தோட மனரம்யமாய் தேவ சமூகத்தில் பிரவேசிப்பதற்கு அவர் நமக்கு இரக்கம் பாராட்டுவார். ஆகையால் தான் இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சி உங்களுக்கு துல்லியமாய் போதிக்கப்பட்டு வருகிறது. வசனத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை, நீதியாய் வாழ ஒப்புக்கொடுங்கள். எல்லா தீமைக்கும் ஆண்டவர் நம்மை விலகி காத்து அற்புதமான பாதையில நம்மை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இயேசு நமக்கு வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். அவர் சொன்னார், உன் பலவீனத்தை நீ பரிதபிக்க கூடாது. அவர் கிருபாசன தண்டைக்கு வாருங்கள், ஏற்ற கிருபையை தருவார். உங்க பலவீனத்தில் அவர் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும். மேற்கொள்ள கர்த்தர் கிருபை தருவார். போராட்டமா தான் இருக்கும், ஆனா ஜெயத்தை இயேசு கட்டளையிடுவார். இயேசுவை நம்புங்கள். அவர் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். அவர் அனுப்பின பிதாவை நம்புங்கள். நித்திய ஜீவனை நாம் சுதந்தரித்துக் கொள்வோம்.
தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நடக்கிற எல்லா நிகழ்வுகளும் நமக்கு முன்பதாக தானே இருக்குது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் யுத்தங்கள் நின்று போயிருக்குதா? இல்லையே. பஞ்சங்கள் தீர்ந்து போயிருக்குதா? இல்லையே. அழிவுகள் நின்று போயிருக்கிறதா? இல்லையே. ஜனங்கள் ஒரு பக்கம் தத்தளித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நெருக்கங்கள், போராட்டங்கள், வேதனைகள் எல்லாம் சூழ்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இவைகள் எல்லாம் கடைசி நாட்களில் நடக்கிற சம்பவங்களாய்தானே வேதத்தில் நமக்கு முன் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முன் அறிவிப்பை பெற்றிருக்கிற நாம் மிக துல்லியமாய், உண்மையாய், உத்தமமாய் வாழ்வதற்கு நம்ம இருதயத்தை திருப்பி, நம்ம கரத்தில் நமக்கு கீழாய் கொடுக்கப்பட்டிருக்கிற நம்ம குடும்பத்தை, பிள்ளைகளை, உற்றார் உறவினரை சத்தியத்தை அறிவித்து நடத்தி சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. கேட்பதும் கேட்காமல் போவதும் அவங்களுக்கு விட்டது. எனவே தேவனுக்கு ஏற்ற ஒரு செயலை நீங்கள் வாழ வேண்டுமானால் அவர் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கேட்டு, அவர் அனுப்பின பிதாவை நீங்கள் விசுவாசித்து, நீங்கள் வரப்போகிற ஆக்கினி தீக்குக்கு தப்பி மரணத்துக்கு உட்படாமல் ஜீவனுக்கு உட்பட்டவர்களாய் வாழுங்கள். இயேசு உங்க வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்வார். இன்னும் ஏராளமான காரியங்கள் நாம் தியானித்து கொண்டே இருக்கலாம். நமக்கு நேரம் முடிகிறபடியால் அடுத்த பகுதியில் நாம் சில காரியங்களை தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களோடு கூட பேசியிருப்பார். தேவனுக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்வார். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை நிமித்தமாய் இதை கேட்ட ஜனங்களும் பக்கமாய் திரும்பி உமக்கு ஏற்ற செயல்களை செய்வதற்கு உதவி செய்யும். தீமைக்கும் சத்துருவின் திட்டங்களுக்கும் விலகி காத்து அற்புதமான பாதையில் நடத்துங்க. குறைகளெல்லாம் நீக்கி நிறைவைத்தாங்க. உங்க நாமத்தையே உயர்த்த, மகிமைப்படுத்த, மேன்மைப்படுத்த உதவி செய்யுங்க. யாருமே இந்த உலக வாழ்க்கையோடு மடிந்து போகாமல் அவர்கள் நித்திய ராஜ்யத்துக்குள்ள உமோடு கூட பிரவேசிப்பதற்கு உதவி செய்யுங்க. எனக்கும் பலன் தாங்க, இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் பலன் தாங்க. ஒருவேளை அவங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறபடியால் இந்த உலகத்தில் அவர்களுக்கு சரீர விதமாய் பிரச்சனைகள் இருக்குமானால் எல்லாவற்றையும் மேற்கொண்டு வாழ கர்த்தர் உதவி செய்யும். சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன். அவங்க இருதயத்தில் இருக்கிற துக்கம் நீங்கி இயேசுவின் நாமத்தில் சமாதானம் உண்டாகட்டும். உங்க பலத்தினால் இடைக்கட்டி நடத்துங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். எல்லாவற்றையும் தாழ்த்தி தாழ்மையோடு ஒப்புக் கொடுக்கிறேன். மேன்மையான காரியங்களை செய்யும். நீரே மகிமைப்படும். ஒவ்வொருவரையும் உணர்த்தும். உமக்கு ஏற்ற வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ இரக்கம் பாராட்டும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நிறைய காரியங்கள் தியானிக்க போகிறோம். பைபிளில் நிறைய சம்பவங்கள் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வரோம். வருகிற எபிசோடுகளில் போதகர்கள் நம்மோடு கூட உட்காந்து பிஷப் ரெவரண்ட் பென்னியஸையெல்லாம் நம்மோடு கூட பேசுவாங்க. ரெவரண்ட் ஜான் பீட்டரை எல்லாம் பேசுவாங்க. தொடர்ந்து வசனங்களை கேளுங்க. வசனத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வரை இப்போது நான் உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.